கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. நிம்மதியை மகிழ்வையும் நமக்கு வாழ்க்கையில் தருபவர்கள் யார்? உறவினர்களா, நண்பர்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதை, வண்ணதாசன் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு கதை, பிணந்தூக்கின்னு ஒரு கதை. அதில் பிணம் தூக்கி அடக்கம் பண்ணுற ஒரு வேலை செய்கிற ஒருவர், அவர் அந்த சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் பயங்கர கலகம் பண்ணுறார். எனக்கு இது வரைக்கும் பிணத்தை தூக்குறதுக்கு 500 ரூபா தான் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, இனிமே எனக்கு 2000 ரூபா வேணும் சம்பளம் அப்படின்றார். டேய், இந்த நேரத்தில் சண்டை போடுறிய, உனக்கு 1500 2000 ரூபா கொடுக்கணும், இல்லாட்டி நான் தூக்க முடியாது அப்படின்ட்டான். சர்ரா தந்துடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பிணத்தை தூக்க வர்றான். அவன் அந்த பிணத்தை பார்த்துட்டு அவனுக்கே ஒரு ஆச்சரியம், என்னடான்ட்டு தூக்கிட்டு வரும்போது அழுதுகிட்டே வர்றான். பிணத்தை தூக்கிட்டு வர்றப்ப அழுதுகிட்டே வர்றான். ஏன் அழுகுறான்னு யாருக்கும் புரியல. கொண்டு போய் அந்த சுடுகாட்டிலாம் வச்ச பிறகு ஏண்டா அழுத அப்படின்னு கேட்டாங்க. பேசாமல் அழுதுகிட்டே இருந்தான். எல்லாம் முடிஞ்சு, சடங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் கேட்ட 2000 ரூபாய கொடுக்கறதுக்கு அவனை தேடுறாங்க, காணான். எங்கடா இருக்கான்னு பார்த்தா ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கான். என்னடா காசு கேட்ட வாங்கலையாத அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், அந்த இறந்தவர் பேர் பாப்புசாமி, அவர் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காரு. நான் சின்ன கல்யாணம் ஆகி என்னுடைய குழந்தைய போட்டோ எடுக்க வந்தேன். அப்போ பாக்கெட்டில் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு ஒரு 5 ரூபா வச்சுருந்தேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவுங்கன்னு கேட்டேன். 5 ரூபான்னாரு. அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு அவர் சொன்னார், உனக்கிட்ட காசு வாங்கி நான் பொழைக்கணும்னு அவசியம் இல்லைடா, உன் குழந்தைக்கு நான் ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுக்கிறேன்டான்ட்டு அந்த 5 ரூபாயை திருப்பி கொடுத்தாரியா. அந்த மனுஷனுடைய உடம்பை தூக்கிட்டு நான் 2000 ரூபாய் வாங்கி பொழைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அந்த காசை யாராவது ஒரு அநாத ஆசிரமத்திற்கு கொடுத்துருங்கன்னு சொன்னான் பார். இந்த எழுதியவர் ஒரு எழுத்தாளர், வண்ணதாசன் ஒரு எழுத்தாளர். இது மாதிரி கதைகள் நிறைந்து கிடைப்பது இந்த புத்தக கண்காட்சியில். நம்ம பிள்ளைங்களெல்லாம் அந்த மாதிரி கதைகளை படிக்க வைக்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியில தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. இன்னைக்கு பார்த்துங்க, இந்த திருவள்ளூரில் புட்லூர் தாண்டி வந்துக்கிட்டு இருந்தேன். வேக வேகமாக போகுது, ஜனம் எங்கே தான் போகிறாங்கன்னே தெரில. ஒரு ஆளை நிப்பாட்டியே கேட்டேன், எங்கடா போகிற அப்படின்னு. போயிட்டுருக்கேங்க. ஏன் போகிற? போகலன்னா போகணும்ல அப்படின்னா. எங்கடா போகிற அப்படின்னா, அது போகணும்னு அப்படின்னா. எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிட்டுருக்கான். ஏன்டா இவ்வளவு வேகம்னா, மெதுவாக நடந்து போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க, அதனால தான் நான் வேக வேகமாக போகிறேன்ட்டு. எதுக்கு வேகம்? அந்த வேகம்னு தெரில. சாப்பாடு கூட வேக வேகமாக சாப்பிட்றான், அதுக்கு பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டு. காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர், அது சண்டேனா நம்ம வீட்டில் எப்பயுமே மட்டன், தோசை, இட்லி. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க, பசியோடு உட்காந்துருக்கேன், இப்போ போய் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாருன்ட்டு. சூடாக இட்லி மட்டன் குழம்பு வச்சுட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு சாப்பிட உட்கார்றாரு ஒருத்தர். 3 மொபைல் ஃபோன் வச்சுருக்கார். ஒரு இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறார். ஒரு ஃபோன் அடிக்குது. எப்ப? நேத்தா 9:30 முடிஞ்சா? இறந்துட்டாரா? நல்லா தானடா இருந்தாரு. நல்லா இருந்தவர் தான் சாக முடியும், ஏற்கனவே செத்தவர் திருப்பி சாக முடியுமா? இவன் கேட்குறான் பாருங்க, நல்லா தானடா இருந்தாரு. அப்படியா? எப்படி இறந்தாரு? காலையில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாரு, நெஞ்ச பிடிச்சாரு, இறந்துட்டாரு. என்னடா சாப்பிட்டாருன்னு கேட்டிருக்கான். இட்லி மட்டன் குழம்புன்னு இருக்கான். அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, இவருக்கும் சுகர் இருக்கு. இட்லி மட்டன் குழம்பா சாப்பிட்டு உட்காந்துருந்தோன்னா முடிஞ்சா? அவர் இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த இட்லி அவர் அப்படியே பார்க்குது. அப்படியே வச்சுட்டு 2 மொபைலையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் எங்க டெத்துக்கு. ஒரு மனிதனால நிம்மதியா இன்னைக்கு சாப்பிட முடியல. ஒரு சாப்பாட்டை கூட ரசிச்சு சாப்பிட்றோமா இன்னைக்கு நம்ம? இன்னைக்கு நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன், முதல்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சா அதை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிங்க. முதல்ல இட்லி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்,
கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் இருக்கு. அதை கொஞ்ச நேரம் ஒவ்வொரு சட்னியாக அப்படி பாருங்க. அந்த இட்லி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கதை ரசிங்க. அதுக்கப்புறம் அப்படி எடுங்க, ஒரு சட்னி எடுத்து அப்படியே லைட்டாக அந்த சாப்பிட்ற அழகே. சில பேர் இந்த குலோப்ஜான் சாப்பிட்றத வச்சே சிலருடைய கேரக்டரை நான் முடிவு பண்ணிடுவேன். நீங்கள்லாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு மனசுக்குள்ளே தொட்டு பாருங்க. சில பேர் வந்தோன்னே 2 உருண்டையும் தூக்கி உள்ளே போட்டுருவேன், போட்டு அந்த ஜீராவை மட்டும் தனியாக குடிப்பார். இது ஒரு வகை. இன்னொருத்தன் நெல்லு குத்துற மாதிரி அந்த 2 உருண்டையும் சக தக 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 தகன்னு குத்தி 2ஐயும் குழப்பி அதை பக்கத்தில் இருக்க, ஏன்டா இந்த உழப்பிக்கிட்டு இருக்க, இது ஏன் இதை இப்போ பேசாமல் சாப்பிட வேண்டியதுன்னா அதை போட்டு 4 தடவை கிண்டி பக்கத்தில் ஒரு லுக்கு வேற எப்படி சாப்பிட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படின்ட்டு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக பிச்சு அந்த ஜீராவோட கலந்து அடிப்பேன். இருக்கிறதுலே ஒஸ்ட் குரூப் எது தெரியுமா? எடுத்தோன்னே ஜீராவை குடிச்சிடுவேன், கட்ட 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 கட்டன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 உருண்டை எடுத்து உள்ளே போடுறது. பல வகை இருக்கு. ஒரு குலோப்ஜான் சாப்பிட்றதுலே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது. ஆஃப் பாயில் சாப்பிடுவாங்க பாருங்க சார். ஆஃப் பாயில் சாப்பிட்றதெல்லாம் உண்மையிலே ஒரு கலை. சில பேர் அதை எடுத்து அப்படி ஒரு மடித்து ஒரு டிராப்பு கூட சிந்தாமல் அப்படி உள்ளே போடுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கருவை வலிப்பேன். முன்னால் இருக்கவேன் முன்ன புண்ணு ஆஃப் பாயில் சாப்பிட்ருக்கியா இல்லையாடா, ஏன்டா அதை வலிச்சு தனியாக திங்கிறிய, ஸ்மெல் அடிக்காதா அப்படின்னு. இன்னும் சில பேர் அதை எடுக்கிறதுக்குள்ளே வேட்டி சட்டையெல்லாம் ஒழுக விட்டு டிஷ்யூ பேப்பர் வாங்கி பாதியை தொடச்சி ஆஃப் பாயில் ஒரு பீஸ் அங்கே கிடக்கும், இங்கே பாதி கிடக்கும். அந்த சப்ளையர் சாப்பிட தெரியாட்டி நாங்களாவது சொல்லி கொடுத்துருப்போம்ல, ஏன் சார் இந்த பாடுபடுத்துறீங்க. ஒரு பொருளை சாப்பிட்றதுல கூட ஒரு மனிதன் திட்டமிட்டு அழகாக ரசித்து சாப்பிட வேண்டியது. அதனால உறவினர்களோடு வாழ்வது, எல்லாரும் உறவினர்கள் எல்லாரோடையும் அன்பா பாசமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கமா. ஒருத்தன்ட்ட கேட்டால் எங்கள் அப்பா கூட பேசி 10 வருஷம் ஆகுது சாருங்கிறான். பெத்த தகப்பன் கூட 10 வருஷம் எப்படா பேசாமல் இருக்க, பேசுறதில்ல சார். எதுக்கு அந்த ஆள்கிட்ட பேசிட்டு அவரை போய் கேட்டால் பெத்த பிள்ளைகிட்ட ஏன்டா 10 வருஷம், அவன் ஏதாவது வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டேன், நமக்கு அவனுக்கு டச் இல்லை சார். வாழ்க்கையா அதுன்னு கேட்குறேன். பெத்த அம்மாட்ட 3 வருஷம் பேசாமல் இருக்க மகனுகளை பார்க்குறேன். எப்பட்றா, என்னாலையெல்லாம் 1/2 மணி நேரம் கூட இருக்க முடியாது என்னுடைய அம்மாட்ட போய் உட்காந்து. எப்படா திருவள்ளூரில் பேசுனேன்னு கேட்டால் எங்கள் அம்மாட்ட ஒரு 10 நிமிஷம் நான் பேசின ஜோக்கெல்லாம் சொல்ல, எங்கள் அம்மா பாதி காது கேட்டு கேட்காம அதை கேட்டு இப்படி ஒரு கை தட்டுவாங்க பாரு, அதில் இருக்க சந்தோஷம் உலகத்தில் வேற என்ன உண்டுங்கிறேன். என் வயதான தாயிடம் நான் பேசியதை சொல்லி கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா அதை என்னை தூக்கி அந்த இடத்துல அந்த தோள்பட்டையில் கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க பாருங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சியை எந்த மனிதனுக்காவது இன்னொருத்தர் கொடுக்க முடியுமா? ஒரு டெத்து வீட்டில் பாருங்களேன், இந்த உறவினர்கள் படுத்துகிற கொடுமை. அந்த கிழமை பாட்டுக்கு இப்படி செத்து கிடப்பாரு. 6:30க்கு தான் எடுக்கணும்னு ஒருத்தன் வந்து கலகம் பண்ணுவேன். 6:30க்கு நல்ல நேரம். இன்னொருத்தன் வருவேன் 6:30க்கு எடுத்த சுடுகாட்டுக்கு போனோம் போகாது பார்த்துக்க. 8:45க்கு எடுக்கணும். பிறந்தகத்துக்கு கோடி கொண்டு வந்து எங்க பெருசுக்கு போட்டா தாண்டா எடுக்கணுங்கிறான். இன்னொருத்தன் வர்றேன் 4 காலையில் தான் எடுக்கணும். எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் உச்சிலம்பட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. 4 காலையில் நாங்கள் கூட அந்த பெருசு இப்படியே பார்த்தவர், நானே நடந்து போய் படுத்துக்கிறேன்டா. ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? செத்துட்டேன், என்னைய கொண்டு போய் சுடுகாட்டில் வைக்கிறதுக்கு முட்டு கலகம்மா. ஆனால் அதே டெத்து வீட்டில் பாருங்க, பந்தல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவன் யாரு? அந்த டெத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. அந்த டெத்தை பறி கொடுத்தவனுடைய நண்பர்கள் தான் அந்த இடத்துல ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருப்பான். இனியவன் பேசும்போது செருப்புக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு. என் வாழ்க்கையில் செருப்பு எப்படி விளாண்டுச்சு தெரியுமா? நான் எங்கள் வீட்டுக்காரம்மா போகிற கோயிலுக்கெல்லாம் கூட போவேன். சில இடங்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், செல்ஃபி எடுத்து என்னை உசுரை வாங்குவாங்கன்ட்டு, மா நீ போயிட்டு வாம்மா, நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிருச்சு, சரி சரி நான் உள்ளே போகிறேன்ல,
இந்த செருப்பை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அது செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போயிடுச்சு. என் வீட்டுக்காரம்மா கழட்டி போட்டது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரம்மாவோட தங்கச்சி, என் தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைங்க எல்லாம் ஒரு 5 லேடிஸ் செருப்பு என் பக்கத்தில் இருக்குது. நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தார், சரி செருப்பு பார்த்துக்கிறவர் தான் போல இருக்குன்ட்டு, இந்த செருப்பு எவ்வளோ சார், ஜோடிக்கு 50 காசா 1 ரூபாயான்னு கேட்டார். ஓ, நான் எப்படி சொல்கிறது அந்த ஆள்கிட்ட, எங்கள் வீட்டு பொம்பளைங்கள்லாம் அவுத்து போட்டு போயிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, இந்த ஆள் பொம்பளை செருப்பை மட்டும்தான் பார்த்துக்குவான் போல இருக்கு, ஆம்பளை செருப்பை பார்த்துக்க மாட்டியோ, ஏன்டா செருப்பு பார்த்துக்கிறதுலையும் இம்புட்டு கொள்கையா உனக்கு அப்படின்னா, சரி சரி கழட்டி போடுறா அப்படின்ட்டு அந்த ஆள் கழட்டி போட்டது இல்லாமல் ஒரு 20 பேர் கழட்டி போட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் 50 காசு, ஒரு 20 ஜோடிக்கு 50 காசு. யோசனை பண்ணி பாருங்க, 10 ரூபா வசூலாயிருச்சு. உண்மையிலேயே நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டுருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு 50 பேருக்கு சாமி கும்பிட்றதுக்கு செருப்பு பார்த்துக்கிற ஒரு ஆளாக நான் இருந்தேனே, ஒரு 50 பேரை சாமி கும்பிட வச்சனேங்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. அதனால் இன்னொருத்தர் நம்மளால் மகிழ்ச்சி அடைகிறது தான் வாழ்க்கையினுடைய ஆதாரமே. இதில் யார் நமக்கு அதிகமான அந்த அன்பை தருவது, உறவு தருகிறதா அல்லது நட்பு தருகிறதா, அதான் இன்னைக்கு தலைப்பு. உண்மையிலே இன்னைக்கு உறவுங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைய பொண்ணு பார்க்க வர்றாங்க. அந்த பொண்ணு பார்க்க வர்றப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு குரூப் வந்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் சொந்தக்காரன் ஒரு 5 பேர் இருப்பான், கூட ஒரு 3 பேரை டீ வாங்கி கொடுத்து கூட்டி வந்திருப்பாங்க. அவனை எதுக்கு தெரியுமா கூட்டி வந்திருக்காங்க, இந்த எவ்வளவு போடுறதுன்னு கேட்கறதுக்குன்னே கூட்டி வந்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு மண்டபம்லாம் பார்த்துக்கலாங்க, வைகாசி மாதம் வச்சுக்குவான் திருமணம், மண்டபம் திருவள்ளூர்லேயே புக் பண்ணிடுவான் அப்படின்னு பேசிட்டு, அப்புறம் பேச வேண்டியதை பேசுங்க. இன்னும் என்ன பேச வேண்டியது, தேதி புக் பண்ணியாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு, பேச வேண்டியதை பேசுங்க அப்படிமா ஒருத்தன். அவன் டீ குடிச்சிட்டு அதுக்குன்னே வந்திருப்பான். இன்னொருத்தன், இல்லை மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, எம்புட்டு நகை போடுவீங்கன்னு கேட்குறாங்க. போட்டான் பிட்ட. அப்போ பொண்ணு வீட்டில் அப்படியே என்ன சொன்னாலும் எப்படி ஒத்துக்குவாங்களோன்ட்டு அப்படி ஏலம் கேட்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாரு. யார்? பொண்ணோட அப்பா. ஒரு 20 பவுனு அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் அப்படியே மாறுது. இல்லை ஒரு 25 பவுனை போடலாம்ட்டு இருக்கான். இல்லை ஒரு 20 போட்டுறோம்ங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் பிரைட் ஆயிடுச்சு. அப்போ 27 அக்செப்ட். ஆனால் 20 பவுன் தான் வச்சிருக்கேன். என்னடா 7 பவுனை சேர்த்து சொல்லிட்டோமே, என்னடா பண்ணுறதுன்னு இப்படியே முழிக்கிறாரு பொண்ணோட அப்பா. அப்போ சந்துக்குள்ளே அந்த பொண்ணோட அண்ணன் அந்த சைடில் நின்று அவங்க அப்பாட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணுறான். சொல்லுப்பா, 7 பவுன் தானே, சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். உஸ்மான வச்சாது என் தங்கச்சிக்கு நான் அந்த 7 பவுனை கொண்டு வர்றேன்னு ஒரு ஆக்ஷன் ஒரு அண்ணன் பண்ணுவான் பார்த்தீங்களா. இந்த அண்ணன் கிடைச்ச தங்கச்சிக்கு எவ்வளோ பேர் நீங்கள் இங்கே இருப்பீங்க. தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணுன்னு 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் தன் வாழ்க்கையை தியாகம் செய்த எத்தனை அண்ணன்மார்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். இப்படி அண்ணனுங்க நண்பர்களில் கிடப்பானா? கிடைக்காது. அதே மாதிரி பெத்த தாய், இந்த அம்மாங்கிற சொல்லுக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இன்ப கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன் கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா,
எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மான்னு எழுதினார் கண்ணதாசன். ஒரு வீட்டில் குழந்தை திருவிழாவில் காணா போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அழுதுகிட்டு இருக்கு. அறிவிக்கிறாங்க, இங்கே ஒரு பெண் குழந்தை சிவப்பு கலர் கவுனம் பச்சை கலர் ரிப்பனும் அணிந்து மல்லிகைப்பூ வைத்திருக்கக்கூடிய ஒரு 7 வயது பெண் குழந்தை இங்கே காணாமல் போயிருக்கிறது. அதை அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே வரவும். அழுது அழுது பார்க்குறாங்க. உடனே அந்த ஊரில் இருக்க ராஜா வர்றார். என்ன பாப்பா, என்ன உங்கள் அம்மாவை காணாமா? ஆமாங்க, எங்கள் அம்மா. இங்கடா உங்கள் அம்மா எங்கே போச்சு அப்படின்ட்டு அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு பொண்ணாக கூப்பிட்டு வந்து, இது உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. இது இல்லை. ஊர்லேயே அழகான ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து, இது உங்கள் அம்மாவா? இதுவும் எங்கள் அம்மா இல்லை. ராஜாவுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, இதை விட அழகான பொண்ணு நமக்கு தெரியாமல் இந்த ஊரில் யாரா, இதை விட அழகுன்னு சொல்லுது இந்த புள்ள அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக ஒரு அம்மா குழந்தைய தேடிக்கிட்டு வருது. தலையெல்லாம் விரித்து போட்டு பல்லெல்லாம் ஏற்றி இடையில ஓட்ட பொல்லு சப்பி போட்ட பனங்கொட்டை மாதிரி அழுக்கு சேலையை கட்டிட்டு ஒரு அம்மா வருது. இதுதான் எங்கள் அம்மா அப்படின்ட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிச்சு. பேரழகிகளை எல்லாம் காண்பித்து இதுதான் உங்கள் அம்மாவான்னு கேட்டப்ப, இது எங்கள் அம்மா இல்லைன்னு அந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு அவ்வளவு அழகாக தெரிஞ்சா. இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பூகம்பம் நடந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாக்கில் கட்டிக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு பெண்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போகுதுங்க. அந்த ஊர் எல்லையில் ஒவ்வொரு மூட்டையாக பிரிக்கிறான் அந்த ஊரோட காவலன். ஒரு மூட்டையில் பார்த்தா வெறும் நகையாக இருக்குது, இன்னொரு மூட்டையில் பார்த்தா வெறும் பத்திரமா இருக்குது ஒரு அம்மா. இன்னொரு மூட்டை ஆடிச்சு. என்னடா மூட்டை அசையுது அப்படின்னு மூட்டையை பிரித்தா அந்த அம்மாவோட புருஷனை கட்டி தூக்கிட்டு வந்துருக்கு. என்னம்மா அதாவது நகையை தூக்கிட்டு போகுது, பத்திரத்தை தூக்கிட்டு போகுது, இந்த ஆளை போய் தூக்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னா அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்கெல்லாம் அதை கொண்டு போவாங்க, செலவழித்து வாழ்க்கையில் வறுமைக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர் கூட இருந்தால் இது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் என்னையால் சம்பாதிக்க முடியும். இவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன் கணவனை சாக்கில் போட்டு தூக்கிட்டு வந்த மனைவி அப்படிங்கிற இது ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை. உறவுகள் இப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த குரூப் என்ன சொல்லுது, அப்படியா இருக்கு உறவு? ஏயா கேட்குற, மனைவியை பற்றி பேசுறதுக்கு யாராவது ஒரு ஆள் கைதட்டினீங்களா? எனக்கு கிடைத்த மனைவி மாதிரி அப்படின்னு. அடையாப்பா ஏப்பா அப்படின்னு. காரணம் என்னன்னா, வெளியில் பெரிய அதிகாரியாக இருப்பார், வழிநடுக அவருக்கு சலிட் அடிப்பாங்க. டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். வழிநடுக போலீஸ்காரங்களா ஐயா ஐயா ஐயா. வீட்டில் போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரம்மா கதவை திறந்துட்டு சலிட்டா அடிக்க 10:30 மணிக்கு வர சொன்னேன், என்ன 11:30க்கு வர்ற? யார்? டிஐஜி. அவர் அது கொஞ்சம் என்ன லேட்டு, உன்னையெல்லாம் வச்சிருக்காங்க பாரு காவல்துறை அதிகாரியா, கூட இருக்க ஏட்டையாவும் கான்ஸ்டபிளும். ஐயா நிலைமையே இப்படித்தானா? வீட்டில் திரும்பி பார்க்குறாரு டிஐஜி, இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா, போயிடா அப்படின்னு. சாரி சார், டே வர்றப்ப பேசிட்டு வர்றாங்க, ஐயா நிலைமையே வீட்டில் பற்றியாடா அப்படின்னு. யாராக இருந்தாலும் இதுதான். நான் பெரிய அரசியல்வாதி, மேடையில் பேசுகிறேன், வீட்டில் போய் பேச முடியுமா? அதே மாதிரி என் வீட்டில் போய் அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களை, மாற்றி மேலது குழந்தைகளை, மாற்றி மேலது பேர பிள்ளைகளை அப்படின்னா, ஏயா தெருவில் கொள்கிற கொலை பத்தான்னு இங்கேயும் வேறையா? உடனே என்ன வீட்டில் முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு சால்வையை போத்தி விட்டு பேசாமல் போய் படுத்துருவார் அப்படின்னு. வீட்டில் என்னதான் வெளியில் நம்ம இது பண்ணாலும் வீட்டில் நம்ம ரேட்டே வேற. கலைமாமனின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க, நகைச்சுவை தென்றல்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்னைக்காவது என் மனைவி அந்த பட்டத்தை சொல்லி கூப்பிட்ருக்காங்களா? கலைமாமணி அவர்களே காப்பி குடிக்கிறீங்களா? அதை ஏன் கேட்குறீங்க? கல்யாணம் முடித்த புதுசில் தங்கம் காப்பி போட்டு வா தங்கம் அப்படின்னா குடு குடு குடுன்னு ஓடியாரு. ஒரு 15 வருஷம் கழிச்சு, காப்பியா குர்ரு, ஆனால் உன் மகரைக்கு காப்பி வேற. 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு டீ வெடி கடையில் போய் டீ குடிச்சுக்கிட்டு இருப்பார் காலையில்.
வீட்டில் அடையாப்பா வெளியில் ஒருத்தர் டீ குடிக்க வர்றாருன்னா அங்கே மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வீட்டில் காப்பி வீட்டில் கேட்டு கிடைக்காத ஆள் தான் இந்த டீ கடையில் வந்து காலையில் 6:30க்கு காப்பி குடிக்கிறது. நீங்கள் அது பூரா விசாரிங்க. என்ன கல்யாணம் முடிச்ச புதுசில் போட்டு கொடுத்தா இப்போ அதெல்லாம் கிடையாதுயா அப்படின்ட்டு. உறவு எங்கேயா மகிழ்ச்சியை தருது அப்படின்னு யாரு நண்பர்கள்ங்கிற குரூப் கேட்குது. சரி, உறவு அப்படியே தான் இருக்கா? இல்லை. இன்னைக்கு நாகை மாவட்டத்தில் திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் போய் பாருங்க. வயசான 80 வயசு தாத்தா 70 வயசு பாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த தாலியை கொடுக்குறாங்க. கட்டு தாத்தா அப்படின்னோன்னா அவர் இப்படியே தாலியை கொண்டுக்கிட்டு ஐயர் கழுத்துக்கிட்ட போறாரு. தாத்தா இங்கே உட்காந்துருக்கு பாட்டி, நீ வாட்டு கண்ணு தெரியாம ஐயர் கழுத்துல போய் கட்ட போற, பிரச்சனை ஆயிட போகுது இந்த அப்படின்ட்டு இப்படியே கண்ணு தெரியாம இப்படி கட்டி விடுறாரு. வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் வந்து, வாட் இஸ் திஸ், ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன், வாட் நான்சென்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறான். அதுக்கு நம்பால் சொல்றான், திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிறான். வாட் இஸ் மென் பை 60ஆம் கல்யாணம்? 60th anniversary வெட்டிங் anniversary ஆஃப் த ஓல்டு கப்புள். வெளிநாட்டுக்காரன் கிறுக்கனா இருக்காங்க. தமிழ்நாட்டில் 60 வருஷம் ஒரே மனைவியோட எப்பூரா அப்படின்னு அவனுங்களுக்கு நம்பவே முடியல அதை. ஏன்னா அவன் தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுவாங்க. புருஷன் கொரட்ட விடுறாங்கிறதுக்காக ஒரு அம்மா டைவர்ஸ் பண்ணது. He is breaking the wind in the night. I don't want to live with this man. கொரட்ட விடுறவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் கொல்லப்பேலு கல்யாணமே ஆகாது. ஆனால் 80 வயது வரை ஒரு மனைவியோட வாழ்ந்து அந்த திருமணம் முடிக்கின்ற அந்த மகிழ்ச்சி, அவங்க காலில் விழுந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையிலிருந்து குங்குமத்தை வாங்கி தன் தாலி கைத்தில் ஒட்டிக்கிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெரியவர்களுடைய வாழ்த்து நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். இந்த பண்பாடு நம்ம நாட்டினுடைய பண்பாடு. உறவு தானே. ஒரு கோயிலில் குங்குமம் கொடுத்தா கூட ஒரு அம்மா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து அந்த குங்குமத்தை அந்த தாலி மேலே அழுத்துது. ஏமான்னு கேட்டால் அதில் அவங்க இருக்காக, யார் அவங்க வீட்டுக்காரர் இருக்காரான், அதில் அவன் தண்டி இருக்கான், புளி மூட்டை ராமசாமி மாதிரி. அவன் அந்த மஞ்ச கைத்தில் தொங்குறான்னு நம்பி கண்ணுக்குள்ளே ஒத்தி வைக்குது. இந்த மகிழ்ச்சியெல்லாம் உறவு தானையா தர முடியும், யார் தர முடியும் அப்படின்னு இவங்க எல்லாம் ரைட்டு. வாழ்க்கையில் உறவினர்களோடையே வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? யோசனை பண்ணி பாருங்க. தந்தை பெரியார் என்ற தாத்தா இன்னைக்கு லியோனி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன்னா பகுத்தறிவையும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் மேடைதோறும் முழக்கம் செய்த தந்தை பெரியார். அவர் இல்லாட்டி லியோனி இந்த மேடையில் இல்லை. காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட தந்தை பெரியார் எவ்வளவு வேதனைகள், ஏச்சு பேச்சு. அவருக்கு நேர் எதிரான கொள்கை உடையவர் சர் ராஜகோபால் ஆச்சாரியார், ராஜாஜி. பெரியார் வந்து ராமருடைய சிலைக்கு அவர் அவமரியாதை செஞ்சாருன்னா இவர் ராமர் பூஜை நடத்துவார். 2 பேரும் கொள்கையில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தவர்கள். ஆனால் அந்த ராஜாஜி இறந்தப்ப தன் மனைவி இறந்த போது கூட அழாத பெரியார் அந்த ராஜாஜி இறந்த போது சிறு குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே ஒரு வாக்கியம் சொன்னார், இந்தியாவின் அறிவு கோபுரம் சரிந்து விழுந்தது என் நண்பன் ராஜாஜியின் மறைவுக்கு பின். அறிவு கோபுரம் சரிந்து விழுந்ததுன்னு சொல்லி எதிரெதிர் துருவங்களாக இருந்த ராஜாஜி இறந்த போது தந்தை பெரியார் அழுத அழுகை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நட்பினுடைய உச்ச கட்டம். அந்த நட்பு தான் ஒரு மனிதன் ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஒருவரை நேசிப்பது எதுலன்னா நட்பில் மட்டும்தான். ராமனை வந்து உறவு பூரா இம்சை பண்ணுச்சு. பெத்த தகப்பேன் ராமனை வந்து காட்டுக்கு போடா, என் மனைவி வந்து ஒரு வரம் கேட்டா, கோ டு தி ஃபாரஸ்ட். யார? ராமனை. ஓகே மை டியர் டாடி, ஐ ஆம் ரெடி டு கோ டு தி ஃபாரஸ்ட் அப்படின்னு அன்றலர்ந்த மலர் போல அப்பா சொல்லிட்டாருன்னு அவ்வளவு மகிழ்ச்சியோட ராமர் போனார். செருப்பு போட்டுட்டு போனார். அதை வந்து அவன் தம்பி பிடிட்டு போயிட்டான். காலு பாதம் அது அந்த காட்டுக்குள்ள போற அண்ணன் முள்ளுகுள்ளு குத்தும்னு தெரியாதா? வேற எதையாவது கேட்டு ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு போ அல்லது கிரீடத்தை வாங்கிட்டு போ.
வந்து அண்ணே உன் ஞாபகமா உன் செருப்பை வச்சு நான் ஆட்சி செய்யலாம் இருக்கேன்ட்டு நடடா அப்படின்னு செருப்பை பிடிட்டு போயிட்டார். யாரு? பரதன். லட்சுமணன் பண்ண இம்சை. அவரு அந்த மாரிசன்கிறவன் மானா வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மனைவி வந்து அந்த மானை பிடிச்சி கொடு. யாரு? சீதை. கூடியே அவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் பண்ணா சீதை. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், மெல்லிய முறுவல் என்னை உண்டதே அப்படின்னார். ராமனுடைய சிரிப்பு சீதைய சாப்பிட்டுச்சான். எப்படி கம்பர் சிரிப்பு சாப்பிடுதுன்னா அப்ப கம்பர் எப்படி அனுபவிச்சு எழுதியிருக்காரு பாருங்க. இப்படி லவ் பண்ண மனைவி அந்த மானை பிடிச்சிக்கூடியா அப்படின்னு வந்து ராவணனால கடத்தப்பட்டு அவ்வளவு ஆசைப்பட்ட மனைவியையும் பறி கொடுத்துட்டு இப்படியே இருந்தார். அப்ப அந்த சீதையை மீட்பதற்கு கூட உதவி செஞ்சது லட்சுமணன் ஒரு தம்பி மட்டும்தான். ஆனா அந்த மிகப்பெரிய படை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா குகனோடும் ஐவரானோம் குன்று சொல் மகனோடும் அறுவரானோம் அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு வேடர்குல தலைவன் குரங்கின தலைவன் ராவணனுடைய தம்பி எல்லாரையும் அண்ணன் தம்பிகளாக நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த போரிலே ராமன் வென்றான்னா உறவுகள் எல்லாம் வேதனைப்படுத்தியது. நண்பர்கள் தான் ராமனை அவனுடைய மனைவியை மீட்பதற்கு உதவி செய்தது. அந்த நட்பு தான் வாழ்க்கையில மிக சிறந்தது அப்படின்னு யாரு இந்த குரூப் சொல்லுது. முடிவுக்கு வரணும். பேராசிரியர் அன்பழகனும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் மிகப்பெரிய நண்பர்கள். 50 ஆண்டுகள் 2 பேரும் ஒரே அரசியல் கொள்கையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு நண்பன் என் கலைஞன், கலைஞருக்கு நண்பர் பேராசிரியர். அதுக்கு பேராசிரியர் ஒரு உதாரணம் சொன்னாரு. கலைஞரும் நானும் எப்படின்னா அவர் பேனா நான் மூடி அப்படின்னார். மூடி இல்லாமல் பேனாவால் இயங்க முடியும், ஆனால் அந்த பேனாவை பாதுகாப்பது அந்த மூடிதான். கலைஞர் என்ற என் நண்பனை இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்தேன் அப்படிங்கிற ஒரு நட்புக்கு ஒரு வார்த்தை சொன்னார். பார்த்தீங்களா, இதுதான் நட்பு. எம்ஜிஆரும் கலைஞரும் எப்படிப்பட்ட நண்பர்கள். அடே அப்பா, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அப்பெல்லாம் இப்படி மொபைல் ஃபோனு டைரக்டாக சட்டமன்றத்தை நிகழ்வை நேரடியாக நம்மெல்லாம் பார்க்க முடியாது. சாயந்தரம் என்ன நடந்துச்சுன்னு மாலை முரசு பேப்பரில் போட்டால் தான் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்றதே தெரியும். அப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர், கலைஞர் எதிர்கட்சி தலைவர். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர், அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு ஒரு தனி நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு ரூல் இருக்கு, அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. உடனே திமுக காரங்கள்லாம், கலைஞருடைய ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம், அந்த கட்சிக்காரங்க அந்த காரை போட்டோ எடுத்து அமைச்சர் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு தன் காரை பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு அந்த போட்டோவை கலைஞர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, சட்டமன்றத்தில் எம்ஜிஆரை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லணும், போங்க தலைவரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தலைவர் அந்த போட்டோவை வாங்கிட்டு உள்ளே போயிட்டார். சாயந்தரம் வர்றப்ப எம்ஜிஆர் அவர் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. போட்டோ கொடுத்த குரூப்பெல்லாம் என்னடா பஞ்சாயத்து ஆகும் நினச்சா 2 பேரும் ஜோக்கடிச்சு சிரிச்சிட்டு வர்றாங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா கலைஞர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஃபோட்டோவை எம்ஜிஆர்கிட்ட காமிச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த அமைச்சர் உண்மையிலே எடுத்துகிட்டு போனாங்களான்னு கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னா பிடி சரஸ்வதின்ற அமைச்சரை கூப்பிட்டதுக்கு, நான் எடுத்துகிட்டு போகல, எங்கள் அம்மா தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த அம்மா எடுத்துகிட்டு போனதுக்கு அமைச்சருடைய பொறுப்பு இல்லை, அதனால் அவங்கள இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்தில் கொண்டு வரலன்னு அந்த ஃபோட்டோவை எம்ஜிஆர்கிட்டே கொடுத்துட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வர்றப்ப, அப்போ கலைஞர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு. எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கும் என்று எதிர்பார்த்து வந்தீர்கள். எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை. காரணம், எனக்கும் குடுமி இல்லை, அவருக்கும் குடுமி இல்லை. எம்ஜிஆர் வீட்டில் போய் அந்த தொப்பியை கலட்டினதுல இருந்து 1/2 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம்.
தனது எதிர்க்கட்சியில் இருந்த ஒருவர் பேசிய அந்த நகைச்சுவையை நாள் முழுவதும் கேட்டு ரசித்த அந்த எம்ஜிஆருங்கிற நண்பன் கடைசியில் எம்ஜிஆர் இறந்த பொழுது யாருக்குமே அழுகாத அழுகை கலைஞர் எம்ஜிஆர் இறந்த போது அழுதார்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனை நேசிக்க வைப்பது நட்பு என்ற ஒரு அற்புதமான உன்னதமான உணர்வு தான். உறவுகளுக்கெல்லாம் அடையாளம் இருக்கு. என் பிள்ளைக்கு நான் அப்பன்னா என்னுடைய எல்லுங்கிற இன்சியல் என் பிள்ளைக்கு இருக்கும். எங்க அப்பாவுக்கு நான் மகன்னா எங்க அப்பாவோட இன்சியல் முதல் எழுத்து ஐ அப்படிங்கிற இன்சியல் எனக்கு இருக்கும். என் மனைவிக்கு நான் கணவன்னா நான் கட்டின தாலி என் மனைவி கிட்ட இருக்கும். என் தம்பிக்கு நான் அண்ணன்னா 2 பேருக்கும் ஒரே இன்சியல். எல்லாமே அடையாளங்களோடு தான் உறவுகள் ஏற்கப்படுமே ஒழிய அடையாளம் இல்லாமல் ஒருவரை நேசிக்க வைப்பது நட்பு தான். அந்த நட்பு தான் இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நிம்மதியும் மகிழ்வையும் தருவது உறவுகளை விட நட்பே நட்பே நண்பர்களே என்று சொல்லி, நல்ல நண்பர்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். புத்தகங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.